இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 2026 நிறைய கிரக பயிற்சிகளும் சில அதிச்சார பயிற்சிகள் இதெல்லாம் அடங்கினது தான். இதில் 12 ராசியில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு கிரகம் கொடுத்துடாதா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கனவாக ஒரு ஆசையாக இருக்கும். அதுலேயும் குரு நிச்சயம் சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகமும் இந்த 2026 கடைசியில் பயிற்சி ஆகும் பொழுது அது அந்த மாற்றத்தில் ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். இது 2026 கடைசியில் தான் வருது அப்படின்னாலும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி கொடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இது 2027 முழுமைக்கும் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொருந்த போகுது. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்காது பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் தான் நடக்குது. ஆனால் குருவினால் ஒரு சில நல்ல பலன்களும் சனியினால் ஒரு சில பலன்களும் கூடவே இந்த ராகு கேதுவும் சேர்ந்து ஒரு சில பலன்களும் தரதுனால உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் திட்டமிடலாம், எதுலெல்லாம் நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம், எந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். குறிப்பாக இலவச பொது பலன்கள் முழுமையாக கேட்கணும். இலவச எண்கணித பொது பலன்கள் பற்றியும் நான் உங்களுக்கு கூறுவதாக இருக்கிறேன். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் எனக்கு தேவைப்படும், பெயர் ஆங்கில எழுத்துக்களில் தேவைப்படும். அதை பற்றியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் மறுபடியும் சொல்கிறேன், விளக்கமாக பார்ப்போம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மிதுன ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் புதனுக்குரிய ஒரு ராசி அம்சத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் எப்போதுமே அறிவால் நீங்கள் செயல்படக்கூடியவர்கள், மதிநுட்பத்தால் செயல்படக்கூடியவர்கள். உங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு வருகிறார், 8ஆம் வீட்டில் ராகு வருகிறார், 2ஆம் வீட்டிற்கு கேது வருகிறார். அப்போ இந்த அஷ்டம ராகுங்கிறது நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது பண்ணுங்க. ஏன்னா ராகு அப்படிங்கிறது என்ன கிரகம்? அது ஒரு சர்ப்ப கிரகம், பாவ கிரகம். அப்படிப்பட்ட பாவ கிரகம் 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அந்த நிழல் கிரகம் உட்காரும் பொழுது அது உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 2026 அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 வருட காலங்கள் உங்கள் மைண்டு செம்ம கிளாரிட்டியாக திங்க் பண்ணும், செம்ம ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ணும். உங்களுடைய கால்குலேஷன்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. சொல்லுவாங்க இல்லையா, சில பேருக்கு வாக்கு பலிதம் இருக்கும், சொன்னால் நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க இல்லையா? இந்த 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பெயர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு அது மாதிரியான ஒரு நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் கணிப்பீங்க. இது வாக்கு பலிதம்ங்கிறது கிடையாது, கால்குலேஷன். உங்களுடைய அறிவு பெரும் அளவுக்கு இந்த இடத்துல வேலை செஞ்சு உங்களை காப்பாற்றிவிடும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2ஆம் வீட்டிற்கு கேது வருவது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டால், 2ங்கிறது என்னது? குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இதே வாக்குஸ்தானத்தில் கேது அமரும் பொழுது சில நேரங்களில் எதை சொல்லக்கூடாதோ, இப்போ எல்லா உண்மைகளையும் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? இடம் பொருள் ஏவல் பார்க்கணும்பாங்க. அது மாதிரி சில சூழ்நிலைகளில் நீங்களே உளறிவீங்க. அது உளறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை நீங்களே தடுத்துக் கொள்வீர்கள். இது கேது உருவாக்குறார். ஸோ ராகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் சில விஷயங்களை மிக சரியாக கணித்து நீங்கள் அதன்படி செயல்படுவீங்க, வெற்றியை தராரு. கேது உங்களுடைய வாக்கில் அமர்வதால் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக பேசாவிடில் உங்களுக்கு ராகு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே கெடுத்துக்கொள்ள நேரிடும். இதை நீங்கள் மிக சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த 2026 இந்த ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய இதே சமயத்தில் குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பார். 3ஆம் வீட்டில் உட்கார்ந்து அவருடைய 7, 9, 11ஆம் பார்வையாக அவருடைய குருவினுடைய பார்வையினால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருமளவுக்கு கிடைக்கும். அந்த ஒரு பாக்கியமும் உங்களுக்கு இருக்கிறதுனால ராகுவோடு சேர்ந்து குருவினுடைய அம்சமும் உங்களுக்கு பெரும் அளவுக்கு கை கொடுக்கும். இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது சர்ப்பகிரகம். இந்த சர்ப்பகிரகம் இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் சனி உங்களுக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்திற்கு 2027
ஜூன் மாதம் தான் நகருவார். அது வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் நின்று உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அவர் அவருடைய பார்வை விழுவதனால், அந்த தொழில் ஸ்தானத்தில் அவர் இருப்பதினால் ராகு உருவாக்கக்கூடிய இந்த மைண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவோ உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தின் மூலமாகவோ உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது நிச்சயம் பெருகத்தான் போகிறது. நீங்கள் ஒரு பெரிய உயர்வுகளை சந்திக்கத்தான் போகிறீர்கள். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் கூடவே இருக்கக்கூடிய அந்த குரு வக்கர பயிற்சி ப்ளஸ் இந்த சனியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், குடும்பத்தில் சில விஷயங்களை பேசும்போது பார்த்து பேசணும், குழப்பங்களுக்கு இடம் தரக்கூடாது. மைண்டு குழப்பமாக இருக்கும்போது நீங்கள் வழக்கமாக விரும்பி செல்லக்கூடிய தெய்வ சந்நிதிக்கு சென்று வந்தால் அதுவே போதுமானது. இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இதில் குறிப்பாக வருஷம் முழுக்க மட்டும் இல்லை சார், எனக்கு வாழ்நாள் முழுமைக்குமே நல்லது நடந்துடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை வைத்து ஒரு சில விஷயங்களை நம்ம சரி செய்யும்போது உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். முதல்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பொது பலன்கள் மாத்திரமே. மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், தற்போது உங்களுக்கு பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன உங்கள் பெயரை நீங்கள் ஆங்கில எழுத்துக்களை தான் அனுப்பணும். உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, அது நல்லது பண்ணுமா தீமையை பண்ணுமா, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். அதை நீங்கள் கேட்டுட்டு அது சரியாக இருக்கிற பட்சத்தில், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்னிடம் அந்த பெயர் திருத்த ஆலோசனை தேவைப்படுமா படாதாங்கிறத நான் அந்த பொது பலன்கள்லேயே சொல்லிடுவேன். அப்படி தேவைப்படுது அப்படின்னு நான் சொன்னதற்கு பிறகு நான் அதுவரை கூறிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்தால் மாத்திரம் நீங்கள் என்னுடைய கட்டண சேவைகள் அதுக்கான கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் எனக்கு கீழே தர்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆங்கில எழுத்துக்கள் அனுப்புங்க. இதில் யாராச்சும் நிறுவனம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறுவன பெயரையுமே அனுப்பலாம். குழந்தைக்குரிய பெயர் நீங்கள் இப்போ தான் வச்சுருக்கீங்கன்னா குழந்தைக்கான பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையும் நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். 3 நாட்கள் கழித்து ஒருவேளை உங்களுக்கு பதில் வரலன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் சேரும்.